வணக்கம் நேர்களே, சத்தியம் தொலைக்காட்சியின் நச்சு 4 கேள்வி செய்தி தொகுப்பில் தற்போது நம்மிடையே திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் இருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறதா தொடர்ந்து அவர் குற்றம் சுமத்திட்டு இருக்காரு. தற்போதும் அந்த குற்றத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. அதாவது அவர் பத்திரிகை படிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கிள் இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு நகரம்னா சென்னை நகரம். சென்னை நகரம் தமிழ்நாட்டில் இருக்கிறத ஒத்துப்பார் எடப்பாடி. அதனால சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சரியாக இருக்கிற காரணத்தினால்தான் பிற மாநிலத்துக்காரங்களும் இங்கே செட்டில் ஆகணும், தொழில் செய்வங்க வராங்க, வேலை செய்வங்க வராங்க. ஆக அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருக்கிறது. அதை பத்திரிகைலாம் கூட படம் பிடிச்சிக்காரு. மற்ற மாநிலத்தை ஒப்பிட்டு பாருங்கள், மற்ற மாநிலத்தோடு தமிழ்நாட்டை ஒப்பிட்டு பாருங்கள். இங்கே எவ்வளோ அமைதியாக இருக்கிறது. 1-2 நடக்கணும்னா இவருடைய ஆட்சியில் நடந்ததை விட இப்போ குறைவாக தான் இருந்தது. குற்றங்களே குறைந்திருக்கிறதுன்னு டிஜிபி சொல்கிறார். மக்கள் சிரமப்பட்டு வர இந்த சூழலில் கலைஞர்களுக்கு பேனா நினைவு சின்னம் தேவையா என்ற ஒரு கேள்வி உதயநிதியை பார்த்து அவர் கேள்வி எழுப்புறார். நிச்சயமாக அதுக்கு உதயநிதி பதில் சொல்வார். அவர் மாநிலம் சொன்னால் தான் நல்லாயிருக்கும். தற்போது நிலையில் திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளுடன் எப்போ சார் நாடாளுமன்ற தேர்தல் கொடுத்து அடுத்த கட்ட நகர்வுகளை நகரப்போகிறது? அது இந்தியா கூட்டணி கூட்டம் வச்சுருக்கிறாங்க. அதை முடிவெடுத்து அது நாளுக்கு நாள் வலு பெற்று கொண்டிருக்கிறது. அந்த வலு பெறுகிற காரணத்தினால்தான் எல்லாருக்கும் அலர்ஜி வந்திருக்குது. மோடியே திமுக மீது கடுமையான தாக்குதல் நடத்துறதுக்கே காரணம் இதுக்கு பிள்ளையார் சுழி போட்டவரே மு.க. ஸ்டாலின் தான். அந்த கோபத்தில் தான் எங்கள் மேலே இப்போ பாயிறாங்க. நால்வர் மீனையும் பொழுதொரு வண்ணமும் இந்த அணி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது. பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. இந்தியா பூராவிலும் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறப்போகுது. திமுக கூட்டணிகளை அதிமுக தன் வசம் இழுக்க பார்க்கின்றது மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுதா? ஏன்னா அவங்க காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வரலாம் பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதிமுக காரங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க அந்த பார்வையை? நாங்கள் ஸ்டடியாக இருக்கிறோம், எங்களோடு இருக்கிறவங்க ஸ்டடியாக இருக்கிறாங்க. எங்களை விட வேகமாக எங்கள் கூட்டணி சார்ந்தவர்கள் எங்களுக்கு சாதகமான அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு ஒன்றுன்னா நான் திமுக காரன் எப்படி இப்போ அறிக்கை விடுமோ அதே வேகத்திலும் அதை விட அதிகமாகவே எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் எங்களுக்கு சாதகமாக அறிக்கை விட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக எங்கள் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கூட்டணி கட்சிகள் எதிர்பார்த்த தொகுதி பங்கீடாக இருக்கட்டும், தொகுதிகளின் எண்ணிக்கையாக இருக்கட்டும், அது எப்படி சரியாக போகுமா இல்லை கூடுதலாக கிடைக்க வாய்ப்பு இருக்கா கூட்டணி கட்சிகளுக்கு? அதெல்லாம் நாங்கள் பேசி தீர்த்துப்போம். அதை பற்றி மற்றவங்களுக்கு கவலை இல்லை. எப்படி 2019 சுமூகமான ஒரு நிலை ஏற்பட்டதோ, எப்படி 2001 சட்டமன்ற தேர்தல் சுமூக முடிவு ஏற்பட்டதோ, அதே போல் இதிலும் சுமூகமாக இருக்கும். வெற்றி எங்களுக்கு தான். நன்றி சார். நம்முடைய பல்வேறு கேள்விகளுக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் பதிலளித்துள்ளார். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் வேறொரு பிரபலத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.